திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரார். 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறார். அப்போ எப்படி இதுக்கு தீர்வு காரணம் அப்படிங்கிறதுக்காக கலையரசன் கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கலையரசன் கமிட்டி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மாதிரியான ஒரு அநீதி நடக்குது, அரசு பள்ளி மாணவர்களால் அவங்களோட போட்டி போட முடியல, ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்க வலுவில்லை, நீட் கோச்சிங் சென்டருக்கு அவங்களால போக முடியாது. அப்போ அந்த நீட் தேர்வுலையுமே இந்த மாதிரியான கடினங்கள், குறிப்பாக வந்துட்டு ஒரு பாகுபாடான ஒரு சூழல் இருக்குது, சிபிஎஸ்இ அடிப்படையில் தான் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு என்ன அந்த குழு வந்துட்டு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம், ஒரு 10% இடஒதுக்கீடு வந்துட்டு நம்ம அந்த பசங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக கொடுத்துடலாம். அப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். வெர்டிகல் ரிசர்வேஷன்னாக்கா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இதுங்கிறது வெர்டிகல் ரிசர்வேஷன். அப்போ இந்த பிரிவுகளில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்கறது, குறிப்பாக வந்து இந்த 7.5 அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு பிசி அப்படின்னாக்கா, அந்த பிசியில் 7.5% வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு போயிடும். அதே போல் எம்பிசியில் 7.5 வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு போயிடும். இப்படியான ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கலையரசன் கமிட்டி வந்து சொல்கிறாங்க.